வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மு.க. அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக மீண்டும் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தலையில் ஏற்பட்டுள்ள காயத்தின் காரணமாகத்தான் இந்தியாவில் அவருக்கு சிகிச்சை பார்த்தால் நீண்ட வருடங்கள் ஆகலாம் என்பதற்காக வேலூரில் உள்ள மருத்துவமனை அவரை அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு தெரிவித்தது. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தார். மேலும் அனுமதிக்கப்பட்ட 2 வாரத்தில் அவர் நன்றாக இருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அவருக்கு மூளையில் செல்லக்கூடிய நரம்பில் ஏதோ பாதிப்பு உண்டானதை கண்டறிந்த மருத்துவர்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட்டையும் செய்து வந்தார்கள். மேலும் இவர் இந்த பாதிப்பிற்கு உண்டான மிக முக்கியமான காரணமே அவர் அதிக அளவு போதை மருந்துகளை பயன்படுத்தி மேலும் ஒட்டுமொத்தமாக அவரது உடல்நிலையை அவரே கெடுத்து கொண்டார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவே தமிழ்நாட்டில் உள்ள சாமானிய நபராக இருந்தால் திமுகவோ 1 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து அதை சரிகட்டியிருக்கும். ஆனால் கோபாலபுர குடும்பத்தில் உள்ள நபராக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அமெரிக்கா வரை சென்று அவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று திமுகவினர்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா உயிரும் ஒன்றுதான் என்றால் ஏன் இவ்வாறு பிரிவினை? அது மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகனை போதை மருந்துக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழகத்தில் போதை மருந்து விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் திமுகவினருக்கு தெரியாமலா இருக்கிறது? அதை ஏன் இவர்கள் இன்னும் கட்டுப்படுத்தவில்லை என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மு.க. அழகிரி அவர்கள் கண்ணீருடன் இருப்பதை பார்த்தவுடன் வீடியோ காலில் கதறி அழுதுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்றும் கூறலாம். மேலும் இதுவரை பேசாமல் இருந்த அண்ணன் தம்பி கடந்த சில வருடத்திற்கு முன்பாகத்தான் இருவரும் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் போயஸ் கார்டனில் உள்ள மு.க. அழகிரியின் வீட்டில் இருந்துதான் அவரது மகன் கீழே விழுந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிக அளவு போதை மருந்துகளை பயன்படுத்தி படியில் தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மு.க. அழகிரியின் மகன் தற்பொழுது மிக மோசமான நிலைமையில் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்போவாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தனது அண்ணன் மகனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஒட்டுமொத்த போதை மருந்துகளை ஒழிப்பாரா ஸ்டாலின் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அல்லது எனக்கு பணம்தான் முக்கியம் என்று கூறுவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.